நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழ் வீரமங்கையெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து ராணி மங்கம்மாள். ஸோ அவங்கள பற்றி பார்க்கலாம். இப்போ அவங்கள பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ராணி மங்கம்மாள் பற்றி எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா தனியாக ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து ஆல்ரெடி நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து போட்டிங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ மதுரை தான் வந்து கட்டியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நாயக்கர் மரபில் மூடி சூட்டி கொண்ட பெண் அரசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ராணி மங்கம்மாள் தான். சரிங்களா? ஸோ இவங்க வந்து மதுரையை ஆண்ட ஒரு பெண் அரசி. கரெக்டாக அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். யாருக்காச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டிஎன்பிசிக்கு ஸோ இப்போது எஸ்ஐ பிசிக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ கன்னியாகுமரி, மதுரை. ஸோ இந்த ரெண்டு சிட்டிக்கும் இடைப்பட்ட அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க? மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையன் தலைமையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது பொருந்தா கூற்று, தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திருவாதங்கூர் போரில் வெற்றி பெற்றார், அது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை மீட்டெடுத்தார். ஸோ இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார். ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ எது தவறாக இருக்குன்னா முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் வந்து தவறு. அங்கே பார்த்தீங்கன்னா முகலாயர்னு அப்படி ஒரு டாப்பிக்கே வராதாங்க. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து தவறாக இருக்குது. சரிங்களா? மற்ற பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரிய விடையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முத்து வீரப்பன் ஆட்சி காலம் எந்த ஆட்சி காலம் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 7 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருப்பார் முத்து வீரப்பன். சரிங்களா? ஸோ அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராணி மங்கம்மாள். ஸோ தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி யாருன்னு கேட்டாங்கன்னா ராணி மங்கம்மாள். ஸோ வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வரக்கூடாது. ஸோ இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி. ஸோ அப்படின்னு கேட்டால் தான் வந்து வேலு நாச்சியார். ஸோ ஓகேவா? ஸோ தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசினா ராணி மங்கம்மாள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாததை கண்டெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராணி மங்கம்மாள் கணவர். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாளுடைய கணவர் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொக்கநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ராணி மங்கம்மாள் மகன் ஸோ யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், முத்து வீரப்பன். ஸோ அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாள் லாஸ்ட் பெண் பாருங்கள், ராணி மங்கம்மாள் பேரன். ஸோ பேரன் வந்து விஜயரங்க சொக்கநாதன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ ராணி மங்கம்மாள் மருமகள் வந்து கமலாம்பிகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து தவறு.
அடுத்த கொஷின் பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்ன சத்திரம் உள்ள இடம் வந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை. ஸோ ராணி மங்கம்மாள்னாலே நமக்கு மேஜராக வந்து மதுரை வந்து ஞாபகம் வந்துடணும். ஸோ ஏன்னா அவங்க அங்கே தான் வந்து வாழ்ந்தாங்க, ஆட்சி செய்தாங்க. ஸோ அதனால் வந்து மதுரை ஞாபகம் வந்துடணும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் வந்து ராணி மங்கம்மாள். ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் வந்து ராணி மங்கம்மாள். ஸோ அதே கொஷின் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து கொஷின் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கா. ஸோ கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் வந்து என்ன? ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை. புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ ராணி மங்கம்மாள் பார்த்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலாராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.